அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நவம்பர் 30ஆம் தேதி அந்த நாள். நவம்பர் 30ஆம் தேதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி அன்று பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய 12இல் சஞ்சரிக்கும் போது மாதுருக்காரகனாகிய சந்திரனும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இணையும் போது அமாவாசை தினமானது வருகிறது. இந்த அமாவாசையானது விரயஸ்தானத்தில் ஏற்படுகிறதுங்க. வருடத்தில் எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் விரயங்களை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய இந்த விரய அமாவாசையில் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வளர்ச்சிக்கான சுப விரயங்கள் அதிகரிக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உருவாகும் என பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது விரயஸ்தானமாகிய 12இல் சூரியன் சந்திரனுடன் இணைந்து புதனும் வலுவாக வெற்றிருக்கிறார். இந்த வேளையில் ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 6இல் இருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சற்று சாதகமற்ற சூழல்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பை நிச்சயமாக இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பித்ரு கர்மத்தை நீக்குவதன் மூலம் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் தடையின்றி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் சனி மிக வலுவாக சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் அமர்ந்திருக்கிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் விலக்கி விடுகிறாருங்க. சனியின் வாகனமாக இருக்கக்கூடிய காகமானது முன்னோர்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதோடு மட்டுமல்லாது காகத்திற்கு உணவளிப்பதும் மகத்தான புண்ணியங்களை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். சனி 3இல் இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் நவம்பர் 30ஆம் தேதி இப்படி இருக்க அந்த நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பித்ரு கர்மாவை கழிப்பதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இந்த அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ஒருவருடைய அமைப்பில் ஜாதக அமைப்பிலும் சரி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பல்வேறு வகையான யோகங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. அதே சமயம் பல்வேறு வகையான தோஷங்கள் மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. யோகம் மட்டுமல்ல, தோஷமும் நீங்கினால்தான் பல்வேறு வகையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அந்த வகையில் பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தை நீக்குவதற்கு நிச்சயம் இந்த அமாவாசை வழிபாடானது மிகப்பெரிய அளவில் பங்களிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். அதிலும் குறிப்பாக திருமண தடைகள் விலகுங்க. புத்திர பாக்கியம் கிடைப்பதில் ஏற்பட்டு வரக்கூடிய தாமதம் தடை விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மை நிலை, வறுமைக்கான காரணம் போன்ற அனைத்துமே விலகும். வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கைகூடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நீடித்து சந்தித்து வரக்கூடிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க.
பித்ரு கர்மத்தால் ஏற்பட்டு வந்த ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த பித்ரு கர்மாவை கழிப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும். மகத்தான புண்ணியமும் செல்வ வளமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் பல அற்புதமான மாற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர் தர்ப்பணத்தை கொடுத்து விட்டதற்கு பிறகு ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்வது மேலும் கூடுதல் சிறப்பான நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அன்றைய தினத்தில் தவறாமல் சனீஸ்வரனின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். காகத்திற்கு உணவளிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தடைகளும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதிலும் குறிப்பாக என்னால் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை, முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் அன்னதானம் வழங்குகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு மகத்தான புண்ணியம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் அந்த அன்னதானம் செய்வதால் புண்ணியம் மட்டும்தான் வந்து சேருமே தவிர பித்ரு கர்மா உங்களை விட்டு விலகாதுங்க. எனவே பித்ரு கர்மா நீங்க வேண்டும் என்றால் நிச்சயம் தவறாது இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதுதான் மிக சிறந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த அமாவாசை விரத வழிபாட்டையும் மேற்கொண்டு அன்றைய தினத்தில் வாயிலா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், ஆடு மாடு போன்றவற்றிற்கு உணவளித்தல் போன்றவை மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அன்றைய தினத்தில் அன்னதானமும் செய்வது கூடுதல் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உயர்விற்கான வழியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால், தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும்போது தாய் தந்தை இல்லாத பெண்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர்களுடைய தோஷம் என்பது நீங்கி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தருணம் என்பதால் நிச்சயமாக அனுதினமும் நாம் வீட்டின் வாசலில் கோலம் போட்டிருப்போம். ஆனால் அந்த அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களின் வழிபாட்டையும் நிவர்த்தி செய்வதற்கு அன்றைய தினத்தில் நிச்சயமாக கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் தவிர்ப்பதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தோஷங்கள் தடைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். எனவே தவறாமல் அந்த நாள் நவம்பர் 30 அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல நன்மை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.